குளிச்சுட்டு கிளம்பி வரதுக்குள்ள அங்கே நடைய சாத்திடுவாங்க. கிளம்பிட்டேன் அவ்வளோதான். எப்போ நான் கிளம்புனாலும் பின்னாடியே வந்து நொய் நொயின்னு இருக்காது. சூடா அப்படியே ஊத்த ஊத்த எடுத்து சாப்பிடணும். ஆவி பறக்க அந்த காரம் சாரமா செம்மையா இருக்கு. நான் வேற அடிக்கடி வேற ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இங்க வந்துட்டு வேற போனேன்னா, இது கட்டுறதே நான் காசு கொடுத்து தான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற வதந்திகள் நிறைய போயிட்டு இருக்குது. சீது, ஆ அங்கே காலையிலே கிச்சனுக்குள்ளே போனேன்னா வெளிலே வர மாட்டேன். ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போக மாட்டேறியடி. ஆனால் இங்கே வந்து வேலை பார்க்குற மாதிரி பாவனை காமிக்கிறேன். ஆமா, நான் பாவனை காமிச்சிட்டு இருக்கேனா? ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க வந்து அம்மா வீட்டுக்கு நேற்று நைட்டு வந்தோம். இப்போ வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கா. நான் கிச்சனுக்குள்ள போக மாட்டேன். அப்புறம் யார் சமைச்சு போடுறா அவனுக்கு? நான் தான் சமைச்சவனு எங்க போனாலும் சரி. ஏன்னா அம்மா வந்து தம்பியை தான் பார்த்துப்பாங்களா. ஸோ அவன் எப்பயாவது தான் வரான், 2 நாள் தான் இருப்பான். ஸோ அவங்ககிட்டயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் தான் சமைப்பேன். இந்த தண்ணி ஊற்றிட்டு சமைக்கலாங்கிறதுனால ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தண்ணி இங்கே வந்து ரொம்ப நேரம் வராது, கொஞ்சம் நேரம் தான் வரும். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்துட்டு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பக்கத்தில் ஆறு இருக்கா, ஆற்றுலேருந்து வந்து பாம்பு மேலே வந்துடும். ஸோ அதுவும் பயமாகவும் இருக்குது இந்த பாத்ரூமு. அதனால தனியாக எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு மெயின் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதே நிவிக்காக தாங்க. திவிக்காக தான், விளையாடுறதுக்காக. நான் வேற அடிக்கடி வேற ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இங்க வந்துட்டு வேற போனேன்னா, இது கட்டுறதே நான் காசு கொடுத்து தான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற வதந்திகள் நிறைய போயிட்டு இருக்குது. இங்கேயா? ஆமா, இங்க போயிட்டு இருக்குது. காலையில் வந்தோடனே எங்க அம்மா வேற அதாவது, நீங்க வாரம் வரீங்க, ஏன்னா இது கட்டுறது கூட நீங்க தான் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொடுக்கறது தப்பே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் தான் வந்து இருக்க போகிறோம், நாங்கள் தான் வந்துட்டு போக போகிறோம். ஸோ நாங்கள் கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்போ கொடுக்குற சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் டியூ கட்டிகிட்டு இருக்கோம், நகை வந்து அழகில் இருக்குது, அதை மீட்கணும். ஸோ எனக்கே அங்கே நிறைய இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும்? இது வந்து அம்மாவோட நகைகளை வச்சுட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்பா ஈரோட்டில் வேலை பார்க்குறாங்களா. ஸோ நான் அதை மூட்டுக்கிறேம்மா, நீ வச்சுட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அம்மா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கல இதுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பேசுவாங்களே, எல்லா ஊர்லேயும் இதெல்லாம் நடக்கிறது தானே. ஒரு விஷயங்கள் பண்ணால் மருமகன் வந்து செய்கிறான் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அப்படியாச்சும் நல்ல பேர் மருமகனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒட்டுக்க வேண்டியதான். அப்போ இவ்வளோ நாள் நல்ல பேரே கிடைக்கல, அப்படிதானே? உனக்கு வினோத்துங்கிற நல்ல பேரே நல்லா தான் இருக்கு. வேற எந்த நல்ல பேரும் உனக்கு வேணாம். சரி கலாச்சாரம் போதும். தண்ணியை ஊற்று நல்லா. என்னடி எங்களுக்கெல்லாம் இட்லி மாவு, உனக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் தோசை சாப்பிடுவீங்க, நான் வந்துட்டு இது மாதிரி தான் சாப்பிடுவேன். இது உங்களுக்கு பிடிக்காது, உரப்படை. என் கண்ணில் மட்டும் காமிச்சிடாத. உனக்கு பிடிக்காதுன்னு தான் உன் கண்ணிலே காமிக்கல, நான் மட்டும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து உரப்படைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் உரப்படைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. உரப்படைக்கு மாவு இந்த மாதிரி திப்பத்திப்பையாக தான் அரைப்பாங்கடா. இன்னும் இதை நைட்டே அரைச்சி ஆமாம் புளிக்க வச்சுருக்காங்க. நான் காலையில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்காக. இந்த ஒரு தோசை கரெக்டாக இருக்கும் உனக்கு? பத்தாது, 3 தோசை சாப்பிடுவேன். எந்த தோசையாக இருந்தாலும் 3க்கு மேலே சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் இந்த உரப்படையாக இருந்தால் 2 சாப்பிடுவேன். ஆனால் டேஸ்ட்டாக இருந்தால் 3 சாப்பிடுவேன். திவியும் சாப்பிட மாட்டான், நான் மட்டும்தான். என் மாமியாருக்கு ரொம்ப உரப்படை பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா மட்டும் தானே இருக்காங்க, இந்த குழம்பு வச்சுட்டு அது பண்ணிவிட்டு தோசை வச்சுட்டு அதெல்லாம் இந்த உரப்படையே வெறுசாக சுட்டோன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சி ஏதாவது வச்சு. அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க எப்பவுமே. தயிர் ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க, ஊறுகாய் வாங்கி வச்சுப்பாங்க. அதுதான் சாப்பாடே. சிங்கிளாக இருந்தாங்கன்னா வச்சுங்கன்னா எல்லார் லைஃப்புமே அப்படிதான். சிங்கிளாக இருந்தால் நமக்காக என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு சமைக்கவே மாட்டாங்க. அந்த கேஸில் எங்கள் அம்மா ஒரு கேஸு. சின்ன வயசுலேருந்து இந்த உரப்படைன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. இது சூடா அப்படியே ஊத்த ஊத்த எடுத்து சாப்பிடணும். ஆவி பறக்க அந்த காரம் சாரமா செம்மையா இருக்கு. நான் வருவேங்கிறதுக்காக எங்கள் அம்மா எனக்காக வச்சு சாப்பிட சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுதான். ஐயோ, எனக்கு பயமாக இருக்குடி நீ பண்ணுறத பார்த்தா. ஓடி ரொம்ப இருக்கு. நீ குளிச்சுட்டு கிளம்பி வரதுக்குள்ள அங்கே நடைய சாத்திடுவாங்க. கிளம்பிட்டேன் அவ்வளோதான். எப்போ நான் கிளம்புனாலும் பின்னாடியே வந்து நொய் நொயின்னு இருக்காது. பாரு, ஐலைனரு எதுவுமே எடுத்துடல. அதனால தம்பியோட மை போட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வச்சுட்டேனா? கரெக்டாக தான் இருக்கு.
ஆனா என்ன ஒண்ணு 2 பேரும் என் மேல ரொம்ப கொலை வெறியில இருக்கானுங்க. போன தடவை நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது திவ்யோட ட்ரெஸ்ஸை மறந்துட்டு வந்துட்டேன். இந்த தடவை வரும்போது நிவியோட ட்ரெஸ்ஸை மறந்துட்டு வந்துட்டேன். ஐயோ! எல்லாத்தையும் கரெக்டாக தான் பேக் பண்ணுவோம். வரும்போது ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோமா, அந்த ஒரு மைண்ட் செட்ல அப்படியே மறந்துட்டேன். சரி சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பணும், டைம் வேற ஆயிடுச்சு, நைட்டு போகணும், நைட்டு வந்து இங்கே ஷார்ட்ஸ் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்ததில் இவன் நிவியோட சின்னவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பெரியவனோட மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். கட்டில் மேலே வச்சிட்டியா? கட்டில் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பெரிய கோயிலுக்கு போகிற பிளானுமே இல்லை. ஸோ அதனால திடீர்னு ஆசையாக இருந்துச்சு. சின்ன பிள்ளையில போனது, அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு போனதை கூட்டிகிட்டு போவேணும் அப்படின்னு சொன்னேன்னா, சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, ஃப்ரீயாக இருந்தால் போகலான்னு சொன்னால், நான் குளிச்சுட்டு கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நடைய வேற சந்திடுவாங்களான்னு தெரியல. நம்ம கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். போமா போலாமா? போலாமா? ஏமா தம்பி ட்ரெஸ்ஸை மறந்துட்டு வந்த? போன தடவை என் ட்ரெஸ்ஸை மறந்த அப்படின்னு வேற அவனுக்கு கோவம். என்னாச்சுன்னா போன தடவை நாங்கள் ஊருக்கு வந்தோம் இல்லையா, போன தடவை ஏன் வாரம் ஊருக்கு வரோன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை ஊருக்கு வந்தது என் தம்பிக்கு பர்த்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் சித்தி பையனுக்கு பர்த்டேன்னு, அதுக்காக வந்திருந்தோம். இந்த தடவை வந்தது வந்து கார் சர்வீஸ் போனோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம மொதல் நாளே வந்தேன். இங்கே தானே திருவாரூருக்கு தானே போகிறேன், அப்படியே அம்மா வீட்டில் வந்து நான் சனி ஞாயிறு லீவு தான், ஞாயிற்றுக்கிழமை தான் சர்வீஸ் போனோம். ஸோ லீவில் வரோம், எங்கள் வீட்டில் வந்து என்னை விட்டுட்டு நீ சர்வீஸ் தான் போய் எங்கே வேணாலும் போ, வரும்போது எங்களை கொண்டு போய் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னவா. அதனால தான் இந்த சாட்டர்டே சண்டே வந்தோம். ஸோ வந்ததுக்கு அதுதான் மெயின் ரீசன். இந்த குளத்துக்கு என்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசியில் போய் நீராடிட்டு வந்தால் என்ன புண்ணியமோ அதுக்கு அடுத்தபட்சம் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிற நம்ம குளம். அப்போ முழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். கார்த்திகை மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்கு இருக்கும். ஸோ வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருக்கும். காலையில் இதெல்லாம் வந்து பார்த்தா ஆளாத அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா காசிக்கு அடுத்ததுன்னு சொன்னதுனால எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க இந்த குளத்துல முழுகிறதுக்காக. நம்ம ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த குளத்துல வந்துட்டு குளிச்சுட்டு போனோம்னா அந்த பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நீங்களும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து முழுகிட்டு போகலாம். சரி நம்ம போகலாமா? போகலாம். உள்ள சிவனை கும்பிட்டுட்டு வெளி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யமதர்மராஜாவுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது கெட்ட கனவுகள் ஒரு மாதிரிலாம் கனவுலாம் வரும்ல, அப்போ வந்து இந்த ஆலயத்தை வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, அது எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஆகிடும் அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட கனவுகள் சகுனங்கள் தோணுச்சுன்னா கூட இங்கே வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது காசிக்கு எடுத்து நமக்கு இந்த குளத்தை சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு முழுகிட்டு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி 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 ஒரு தூக்கம் வந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கோயிலேருந்து வரும்போது தூங்கிட்டு வந்தார். வந்தோடனே தொட்டிலில் போட்டேன். இப்போ தூக்கினோடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சரி போயிட்டு வரோம். கோயிலுக்கு ஊருக்கு போகிறோம். ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஊருக்கு. போயிட்டு போகிற வழியில தான் சாப்பிட்டுட்டு போகணும். போமா? சரி போயிட்டு வரோம்மா. சொல்லிட்டு வா. பேக் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டியா? ஏன் உனக்கு மனசு இல்லையா? வா, மனசு வராது. பாய் சார், பாய். நான் தூக்க கழகத்தில் இருக்கேன், என்னை விட்டுருங்கப்பா அப்படின்றான். சரி தூக்கம். சரி போயிட்டு வரமா? என்னன்னு கேட்குறான். மயிலாடுதுறை சாப்பிட வந்துட்டோங்க. நாங்கள் பசி தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு வர வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனையாகி போச்சு. நல்ல வேலை பெட்ரோல் பங்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு, அங்கே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லைன்னா பங்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கினேன், நாங்கள் பங்காயிருப்போம். அவ்வளோதான். அது இல்லாமல் நிவியை வச்சுட்டு முடியல. ஆமாம், நடுரோட்டில் நின்று விட்டு காரு. அதான் சொல்கிறேன்னே, யார் விட்டா சாப்பிடுவா தெரியல. இன்னைக்கு நேரமே தெரியல. கோயிலுக்கு போயிட்டு நல்லா தான் சந்தோஷமாக வந்தோம், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. காரக்குழம்பு வந்தேன்.
சாப்பிடு. எனி டைம் என்னன்னு தெரியல, இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான் நிவி வேற. அந்த அதான் கோல்டு இருக்குல்ல, அதனால அப்படி இருக்கும். நாங்கள் 2 பேருமே மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வெளியில வந்தாலே மேக்ஸிமம் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஒன்னால எனக்கும் ஒட்டிக்கிச்சு அந்த வெஜிடேரியன். பன்னீர் 65. திவிகா ஆமா, நிவியும் சாப்பிடுவாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் பன்னீர் 65. ஓகே தானே? உனக்கு ஓகேவா? ஓகேவா? ஓகே இல்லையா? ஆஹா. ஓகே இல்லையா? உனக்கு என்னைக்கு தான் ஓகே ஆயிருக்கு. எடுத்துக்கோ. இவன் யாரும் எலுமிச்சம்பழத்தை எப்படி சாப்பிட்றான்? இவருக்கு பன்னீர் 65 தான் பிடிக்கும். நம்ம சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுப்போம். டைம் ஆச்சு வர. நல்லா இருக்கும்போது தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ சமத்தா உட்காந்துருக்காரு, அதுக்குள்ளே சாப்பிட்ருவோம். என் கையெல்லாம் ஒரே பெட்ரோல் வாடை அடிக்குது. வாஷ் பண்ணிமே. ஏன்னா பெட்ரோலை ஊற்றுன்னு இல்லை, டேங்கில் வாங்கிட்டு வந்து அதான். இதை வாங்குறதுக்காக தான் ஊருக்கு போன பிறகு. ஆமாம், போனோம் வந்தோங்கிற மாதிரி வந்தாச்சு. இதை வாங்கிறதுக்காக தான் போனோம் போல இருக்கு சொல்ல போனால். இதான் எடுத்துகிட்டு வந்தோம் ஊரில் இருந்து. ஆனால் இது வந்து ரேட்டு ஹோல்சேல் கடைங்கிறதுனால கம்மி ரேட்டு. நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வர வழியில் நிறைய இதெல்லாம் நடந்தது. என்ன, நடு ரோட்லேயே காரு நின்று பெட்ரோல் இல்லாமல், அதுக்கப்புறம் ஓரமாக நிறுத்திட்டு பெட்ரோல் வாங்க அங்கே பைக்கில் அலைஞ்சு பெரிய அவஸ்தையாயிட்டு போகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்குற தரமாட்டாங்க. பார்க்காம விட்டேன், அதுலயே நான் மறந்துட்டேடி. பாத்தீங்களா, எதை போய் மறக்கிறது, எதை மறப்ப நீ தான் கார் ஓட்டுற, அதுல நல்லா வெட்டா வெளிச்சமா தெரியுது. அதான் மறந்துட்டேன், ஏதோ சிந்தனையில மறந்துட்டேன். சிந்தனை, அதான் சிந்தனையை சிதற விட்டுட்டா. அதான் அதெல்லாம் லிஃப்ட் வேற கேட்கறனா லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி தூரம் நடந்து போய் அதுக்கப்புறம் லிஃப்ட் ஒரு சரியான காமெடி ஆயிடுச்சு. புண்ணியமா யாரோ ஒருத்தவர் என்ன நினைச்சே பாவம் அப்படின்னு கொடுத்தாரு ஒருத்தவர். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு நானும் இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இவன் உள்ள உட்காரவே மாட்டான், ஃபுல்லா அடைச்சா எப்படி இருக்கும், வெயில் ரோடு வெயில், எப்படி நான் எங்க இறங்கி நிக்க முடியும் வச்சுக்கிட்டு. பா சரி அவஸ்தைப்பட்டுட்டோம் இன்னைக்கு. இது வேற ஓவரா பண்ணுது சேட்டை. ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கலன்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துட்டான், அதை புடுங்குறான், அங்க கத்துறான். ஏசி வராது. வண்டி ஆஃப் ஆயிட்டு எங்க ஏசி வரும் சுத்தமா. ரவி அவ்வளோதாங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. இதுதான் வாங்கிட்டு வந்தது. இதுக்கப்புறம் போயிட்டு டீயை குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட்டை போடணும். அவ்வளோதான் இந்த விளாக். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய் நிவி, பாய் சொல்லு. பாய் பாய். அங்க 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 பாய் சொல்லு. பாய் பாய். காமிக்க மாட்டானுங்க நாலு.